சார் சொல்லுங்க சார். சாருமதி காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணவங்க கூட வந்தாங்க. ஆமா சார், 2 ட்ரெஸ் கொடுத்துருக்கேன். உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. இன்னும் அவங்க வரல. சார் எந்த ரூம் சார்? இந்த ரூம்ல தான் சார். சரி. ஓகே ஓகே. தேங்க்யூ சார். சாரு என்ன சாரு, இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? ஏய் என்னாச்சு சாரு, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அகிலா. என்ன சொல்ற சாரு? சாரு என்னாச்சு சாரு, ஏதாவது பிரச்சனையா? என்ன நடந்துச்சு? இங்க ஒண்ணும் நடக்கல. என் மனசுக்குள்ளதான் ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சாரு, இதுதான் உன்னோட கனவு? இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து குழப்பமா இருக்குன்னு சொல்றேன். ஆமா, சின்ன வயசுல இருந்து நான் நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அதுதான் என் கனவா இருந்துச்சு. ஆனா இங்க உள்ள வந்ததுல இருந்து எனக்கு மனசே தெளிவா இல்ல. காஸ்டியூமர் Dress கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் என்னால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே முடியல அகிலா. ஒருவேளை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தா கூட அவங்க சொல்ற சீனை உருவாக்கி நடிச்சு காட்ட முடியாது. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல அகிலா. ஆனா நிச்சயமா என்னால இன்னைக்கு நடிச்சு காட்ட முடியாது. சரி சரி, பொறுமையா இரு சாரு, ஏதாவது யோசிப்போம். சாருமதி இந்த படத்துக்கு செலக்ட் ஆகலைன்னா நிச்சயமா எனக்கு டைரக்டர் சான்ஸ் கிடைக்காது. இப்ப என்ன செய்ய? சாரு இங்க பாரு சாரு, இந்த ட்ரீமுக்காக நம்ம எத்தனை வருஷம் பேசியிருப்போம். உனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் வெயிட் பண்ணி இன்னைக்கு உன் குழந்தைய கூட விட்டுட்டு ஓடி வந்ததுக்கு காரணம் உன் லட்சியம் தானே? சாரு, இப்படி ஒரு சான்ஸ் எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிடாது. நான் ரொம்ப சிரமப்பட்டு இந்த சான்ஸை வாங்கியிருக்கேன். தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாத. அப்புறம் நீயே நினைச்சாலும் உன்னால இந்த ஃபீல்டுக்குள்ள வர முடியாது. புரிஞ்சுக்கோ சாரு. நீ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. இன்னைக்கு வெறும் போட்டோ ஷூட் தான் இருக்கும், பாத்துக்கலாம். ப்ளீஸ் சாரு, எனக்காக இதை செய்ய ப்ளீஸ். சாரு, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். சரியா? வாவ், செம்மையா இருக்கு சாரு. இப்பதான் நீ என்னோட பழைய சாருவா இருக்கு. வா போய் டைரக்டர் பார்க்க போலாம். சார் அவங்க ஓகே தானே? ஓகே ஓகே, அவங்கள வர சொல்லுங்க பாப்போம். சார் ஓகே சொல்லிட்டாரு. வாங்கிட்டாங்க சார், பாருங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரியில பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் எவ்வளவு சேஞ்ச். கண்டிப்பா என்னோட நெக்ஸ்ட் மூவிக்கு நீங்க பொருத்தமா இருப்பீங்க. எதுக்கும் ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ரூபன், உங்களுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க மேடம், போங்க டெஸ்ட் ஷூட் பண்ணிக்கலாம் சார். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. ரூபன், ஒன் மோர் ஒன்று எடுங்களேன். இரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுங்க. ஓகே சார். கொஞ்சம் இப்படி லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டர்ன் பண்ணி லெஃப்ட்ல ப்ரொஃபைல் நில்லுங்க.
எடுத்தாச்சா? ஓகே சார், எடுத்துட்டேன். அகிலன் சார். ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நான் அப்புறமா ஓகே கூப்பிட சார். ஆமா, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? இல்ல சார், நாங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஓ அப்படியா? சரி சரி, நான் மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். ஓகே சார். ஓகே, போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். நாங்க கிளம்புறோம். கூட்டு வா சார். கார்த்திக் சார். பாத்தியா, அந்த பொண்ணு உள்ள வரும்போது கழுத்துல தாலி இருந்துச்சு. ஆமாம் சார், நானும் கவனிச்சேன் சார். கேட்டா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு சொல்றாங்க. ஆமாம் சார். என்னமோ போங்க, மொத்தத்தில் என் அடுத்த படத்தில் அவள் தான் என் ஹீரோயின். அந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருப்பா. சரிங்க சார், எதுக்கும் நாளைக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வர சொல்லி நடிச்சு காட்ட சொல்லலாம் சார். ஓகே ஓகே சார். ரூபன் போலாமா? ரெடியா? வா வா, இப்படி வாமா. ஆதிரா இதுக்கு இப்போ ஃபோன் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு விசாரிக்கிறா. நான் எங்க இருந்தா அவளுக்கு என்ன? ஆனா எதுக்கு சம்மந்தமே இல்லாம நீங்க சேஃபா இருங்கன்னு என் மேல அக்கறைப்படுற மாதிரி டிராமா பண்றா. சார், என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க சார். உட்காருங்க. திருமார், அர்ஜென்ட்டா ஒரு ரைடு போகணும். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. சொல்லுங்க சார். ஆர்கே டீம் அவங்க பிசினஸை வைண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவனுக்கு முழுசா க்ளோஸ் பண்ணாம பதுங்கிட்டு இருக்கானுங்க. இப்ப திரும்பவும் ரெஸ்யூம் பண்ணிருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. சார், அவங்க மேல எப்பவும் ஒரு கண்ணு இருந்துகிட்டே தான் சார் இருக்கு. லோக்கல்ல தே ஆர் இன்ஆக்டிவ் சார். எஸ், லாஸ்ட் டைம் நடந்த ரைட்ல நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த 2 பேரை அவனுக்கு கொன்னுட்டானுங்க. நாம நிச்சயமா சும்மா விட மாட்டோம்னு என்கவுண்டருக்கு பயந்து அவனுங்க இவ்வளவு நாளா பிசினஸை வைண்ட் அப் பண்ணதான் நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த கேப்ல அவனுங்க நார்த்ல சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பிசினஸ் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கானுங்க. அப்படியே சார். எப்படி மிஸ் பண்ணன்னு தெரியல. இந்த வாட்டி என்ன ஆனாலும் அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது சார். நாம மிஸ் பண்ணதை அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவனுங்க இன்னும் கிளியரா பிளான் பண்ணி திரும்பவும் லோக்கல்ல பிசினஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. சார், இன்ஃபர்மேஷன் கொடுத்தது இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணிட்டோம். ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் தான். எல்லாமே நம்ம ஆளுங்க தான். அவங்க ஏற்கனவே பிசினஸ் பண்ண பழைய லொகேஷன்ல இருந்து அங்கிருந்து தான் நமக்கு நியூஸ் வந்திருக்கு. இருந்தாலும் நான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். ஆமா சார். இவனுக்கு லோக்கல்ல போதை மார்க்கெட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணா அது ஸ்டூடெண்ட்ஸை தான் பாதிக்கும். நம்ம இமிடியேட்டா அவங்களை பிடிக்கணும் சார். இந்த வாட்டி அவங்களை பிடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை திருமாறன். அவங்க ஆபரேஷன் எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கோ அதோட ரூட் வரைக்கும் போய் நம்ம கிளியர் பண்ணணும். இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இது ரொம்ப பெரிய கேஸ். நான் முழுசா உங்களை நம்பி தான் ஒப்படைக்கிறேன் திருமாறன். நீங்க தான் அதை லீட் பண்றீங்க. ஓகே சார். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. ஓகே சார். சார், சார், ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. ம். அது எப்படி சார் உயிரோட விளையாடுற வேலையெல்லாம் கரெக்டா உங்ககிட்டயே கொடுக்குறாங்க? ரொம்ப ரிஸ்கான கேஸ் சார் இது. இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வேணும். மற்ற ஆபீசரா இருந்தா முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க சார். நீங்க என்னடான்னா உடனே ஓகே சொல்லிட்டீங்க. உங்க ஃபேமிலியில ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா சார்? நான் சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும்னு வெறியோட வளர்ந்தவன். இந்த வேலை என்னோட பேஷன். என்ன பேஷனோ? நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா
நம்ம குடும்பம் தான் சார் முதல்ல பாதிக்கும். இப்ப அதெல்லாம் பேச டைம் இல்ல. இந்த கேஸ் சம்பந்தமான எல்லா ஃபைல்ஸும் உடனே என் டேபிளுக்கு வந்தாகணும். போங்க. ஓகே சார். ஜுஜுஜுஜு. என்னடா ஆ? என்னடா தூக்கம் வரலையா? ஏன் என்ன வேலை வாங்கிட்டு இருக்கேன்? எப்பதான் தூங்குவேன்? உன்னை சொல்லி பிரயோஜனம் இல்ல. உங்க அப்பா மாதிரி தானே நீயும் இருப்ப. உங்க அப்பா என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி நீயும் என்ன கஷ்டப்படுத்துறியா? நீ அப்படி பண்ண மாட்ட. ஆனா உங்க அப்பா தான் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. உங்க அப்பாவை நான் முதல்ல பாக்குறப்போ எவ்வளவு நல்லவரா இருந்தாரு தெரியுமா? என் மேல அவ்வளவு அக்கறையா பாசமா இருப்பாரு. திருமாறன் ரொம்ப நேர்மையானவரு நல்லவருன்னு நம்பிட்டு இருந்தேன். எங்க அப்பா மாதிரியே என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாரு. ஆனா உங்க அப்பா உங்க அம்மா செஞ்ச தப்புக்காக என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு. அது போதாதுன்னு இப்ப எங்க அம்மா பாட்டி தாத்தா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்குன்னு எவ்வளவு ஆசை கனவு எல்லாமே இருந்துச்சு. உங்க அப்பா என் கழுத்துல தாலி கட்டி எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாரு. என் மேல யாரு என்ன தப்பு சொன்னாலும் அப்படியே நம்பிடுறாரு. அவர் ஒரு போலீஸ்காரர் தானே, யாரு மேல தப்புன்னு கூடவா தெரியாது? ஆனா உங்க அப்பா என்னை எப்படி நடத்தினாலும் அவருக்கு ஆபத்து இருக்குன்னு சாமியார் சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, நான் ஏன் உங்க அப்பா பத்தி கவலைப்படணும்? எதுக்கு அவருக்கு ஆபத்துனா எனக்கு மனசு பதறது? இது மட்டும்தான் ஏன்னு தெரியல. அடேங்கப்பா, உங்களுக்கு உங்க அப்பா பத்தி பேசின உடனே சிரிப்பு வருதா? ஸ்கூல் பேக் பழசாயிடுச்சு, புது பேக் வேணுமா? இருடா, இங்க இருக்கிறதுக்கு வீடே இல்ல, இவனுக்கு ஸ்கூல் பேக் வேற வேணுமா? எழுது. ஏய், குழந்தைகிட்ட இப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? இப்ப எதுக்கு என்ன அதட்டுறீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். நாம இருக்கிறதுக்கு வீடு இருக்கா? இப்ப வீட்ல இல்லாம ரோட்ல இருக்கோம். வீட்ல தான் இருக்கிறோம். ஆனா இது நம்ம வீடா என்ன? ஏற்கனவே திருமாறன் துரத்தி ஒரு தடவை வெளியில போயிட்டு திரும்ப வந்திருக்கோம். இப்போ சுபத்ரமாவை நம்பி ஓசில கூடி இருக்கோம். அவங்க என்னைக்கு துரத்த போறாங்களோ தெரியல. எல்லாம் எங்க அம்மாவோட பணத்தாசையை சொல்லணும். வரதட்சணை இல்லன்னு சொன்னதும் அவசரமா என்ன இந்த வீட்டுல தள்ளி விட்டுருச்சு. தெரியுதுல, நானும் எங்க அம்மாவும் உன்னை சீதனமா கொண்டு வர சொல்லி என்னைக்காவது கேட்டோமா? இங்க வந்து என் வீடு இல்ல சொத்து இல்லன்னு இதே பேசிட்டு இருக்க. உனக்கு மட்டும் ஏன் இந்த பேராசை? எங்க நான் என் குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறேங்க. ஏற்கனவே நமக்கு இருந்தது பாதி வீடுதான். அந்த வீடும் இப்ப திருமாறனுக்கு போயிடுச்சு. உங்க அண்ணன் பங்கு அழகா சுபத்ரமா கைக்கு போயிடுச்சு. அது அவங்க ஆதிராவுக்கே கொடுத்துருவாங்க. இப்ப முழு வீடும் ஆதிராவுக்கும் திருமாறனுக்குமே போயிடும். அப்புறம் நம்ம நிலைமை என்ன? ஒண்ணும் இல்லாம தெருவுல நிக்கிறதா? நான் இருக்கும்போது எதுக்கடி தெருவுல நிக்கணும்? என் கைகள் நல்லா தானே இருக்கு. நான் உழைச்சு என் பிள்ளைங்களை காப்பாத்த போறேன். ஆமா, நல்லா காப்பாத்துவீங்க. நீங்களே இன்னும் உங்க அம்மாவை தான் நம்பிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே உங்க அம்மாவை நம்பிதான் வீட்டை எழுதி கொடுத்தீங்க. இப்ப தொழிலும் உங்க அம்மா கையில தானே இருக்கு. நமக்குன்னு தனியா வருமானம் இருக்கா என்ன? இவ்ளோ நாளா இந்த வீடு இருக்குன்னு நம்பிதான் நானும் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு வீடும் இல்லன்னு ஆயிடுச்சு. இனி உங்களை நம்பி பிரயோஜனமே கிடையாது. இங்க பாரு, நீ தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. என் கையில தொழில் இருக்கு, வருமானம் இருக்கு. என் பிள்ளைங்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா பேச்ச கேட்டு மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கேன். நான் சாகுற வரைக்கும் இனியும் அப்படிதான் இருப்பேன். இதை யாராலையும் மாத்த முடியாது. உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா ஏதோ செய்யு. ஆமா, உங்க அம்மா புத்தி தானே உங்களுக்கும் வரும். அவங்க என்னைக்காவது குடும்பத்துல இருக்கிற மத்தவங்கள பத்தி யோசிச்சு பாத்துருக்காங்களா? அவங்க கௌரவம் அவங்க இஷ்டம் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும். தமிழ், வாங்கம்மா, சொல்லுங்கம்மா. என்னம்மா இந்த நேரத்துல ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? ஒண்ணுல தமிழ்,
எனக்கு அவசரமா கோயிலுக்கு போகணும். இந்த நேரத்துலயாமா? ஆமா தமிழ், கொஞ்சம் மனசு சரியில்லை. சாமியார் வந்து திருமாறனுக்கு ஏதோ தப்பா நடக்க இருக்கிறதா சொல்லிட்டு போயிருக்காரு. நான் கோயில்ல போய் வேண்டிக்கிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ கிளம்பி வரியா? வரேன், ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. நீங்க போங்க. ஏங்க ஏங்க என்னங்க பாரு உங்க அப்பாவை, கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எந்நேரம் பார்த்தாலும் பாட்டியும் சுபத்ரமாவும் அவங்களுக்காகவே உருகி உருகி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? மா அந்த ஸ்கூல் பேக். டேய், இருக்கிற பழைய பேக்கை கொண்டு போடா. எப்ப முடியுதோ அப்ப வாங்கி தருவாரு உங்க அப்பா. ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் எழுது நீ. அம்மா, இந்த நேரத்துல எங்க கிளம்புறீங்க? காலையில சாமியார் வந்துட்டு போனதுல இருந்து மனசே சரியில்லை ஆதிரா. இப்பவே இந்த பரிகார பூஜை முடியற வரைக்கும் விரதம் இருக்கிறதா நான் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஆனாலும் இன்னும் பதட்டமாவே இருக்கு. அதான் நான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அதுக்காக இந்த நேரத்துல கோயிலுக்கு போகணும்? காலையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம். ஏன் இவ்வளவு அவசரமா போறீங்க? இல்ல ஆதிரா, நான் போயிட்டு வரேன். தமிழ் என் கூட வரான். அம்மா, அது என்ன இருந்தாலும் திருமாறன் என் மகன். அவன் தான் என்ன முதல்ல அம்மான்னு கூப்பிட்டான். அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு சாமி சொன்னதுக்கு அப்புறம் என்னால எப்படி நிம்மதியா வீட்டுல தூங்க முடியும் சொல்லு? என் மனசே தாங்கல ஆதிரா. என்ன ஒரு டிராமா! இத்தனை வருஷம் அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தினது போதாதா? இப்பதான் ஒரு சுயரூபம் தெரிஞ்சு அவன் திருந்திருக்கான். மறுபடியும் ஒரு நாடகத்தை ஆரம்பிக்காத. அக்கா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. சாமியார் வந்துட்டு போனதுல இருந்து சுபத்ரா அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க மன உளைச்சல்ல இருக்க டைம்ல இப்படி பேசாத. ஏய், பெத்தவ எனக்கு இல்லாத மன உளைச்சல் இவளுக்கு என்னடா? இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் என் மகன் என்கிட்ட அம்மானு பிரியமா இருக்கான். அது பொறுக்காம மறுபடியும் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குறாளா? என் மகன் மேல எனக்கு இல்லாத அக்கறை இவளுக்கு என்ன? அகல்யா, திருமாறன் உன் வயித்துல பிறந்ததுனால எங்க எல்லாரையும் விட உரிமையும் பாசமும் உனக்கு தான் அதிகம். அதே சமயம் என் வயித்துல பிறக்கலனாலும் திருமாறனை என் மகனா நினைச்சுதான் வளர்த்தேன். அவனுக்கு ஒண்ணுனா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. மத்தபடி உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. இது வரைக்கும் நான் நடந்துகிட்டது உனக்கு அப்படி தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிரு அகல்யா. போது, உன் நாடகத்தை கொஞ்சம் நிறுத்து. அம்மா, நீங்க ஏன் இன்னும் வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு டைம் ஆச்சு, வாங்க போவோம். ஆதிரா, தாத்தாவும் பாட்டியும் வெளியே போயிருக்காங்க. நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவங்களுக்கு நான் பயப்படுறேங்கிற விஷயம் தெரிஞ்சா அவங்களும் பயப்படுவாங்க. கேட்டா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு மட்டும் சொல்லு. சரிம்மா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரி ஆதிரா, வரேன். வரோமா? சரிங்க சித்தப்பா. ஏய், அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, இங்க நின்னு அவகிட்ட என்ன பேச்சு? போவுல போங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். வெயிட் பண்ண வந்துருவாரு. டேய் திருமாறா, எங்க இவ்வளவு அவசரமா ஓடுற? வந்து சாப்பிடு வா. டைம் ஆச்சுமா, முதல்ல சாப்பாடு எடுத்து வா வைங்க. வா வா.
சாப்பிடுறா? டைம் ஆச்சுமா. இப்ப போற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்யா. ஓகே சார். நான் அப்படிதான். என்னண்ணா எனக்கு அவர் அவசரமா போகணும்னு வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு கடத்தல் கும்பலை பிடிக்க ரைடு போறோமா? ஐயோ, கடத்தல் கும்பல பிடிக்கிறதுக்கா? ஆமாமா. சாமியார் அவருக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிருக்காரு. நீங்க என்னன்னா அவரை ரைடுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க? நான் எங்கம்மா அவரை ரைடு கூட்டு போறேன்? அவர் தாமா எங்களை ரைடு கூட்டு போறாரு. ஐயோ அண்ணன், இன்னைக்கு வேண்டாம் அண்ணன். அவரை விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா போங்க. நீ சொல்ற அவர் ஒத்துக்குவாரா? ஐயோ, சாமியார் சொன்ன மாதிரியே நடக்குதே. நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? டேய் சாப்பாடு. போதும். ஏங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க வெளியே போக வேணாம். திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? எதுக்கு குறுக்க வர? ஐயோ, சாமியார் உங்களுக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஷட் அப்.